Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சூப்பர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மான்சூன் சீசனில் நம்மளோட வீட்டில் நிறைய ஏரியா நிறைய இடத்த எப்படி க்ளீனாக எப்படி நீட்டாக அதே சமயம் எப்படி ரஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன அத்தனை வேலைக்குமே இந்த ஒரே ஒரு wd40 மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு wd40 2 சைஸில் கிடைக்கிது. ஹார்ட்வேர் ஸ்டோர் அப்புறம் ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஒரு நேரோ ஸ்ப்ரே அண்ட் ஒயிட் ஸ்ப்ரேன்னு 2 ஸ்ப்ரேயோட வருது. ஸோ ஈஸியாக நமக்கு கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைட்டான பூட்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மழை காலம் வந்துருச்சுனாலே கதவு பூட்டு எல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ் பண்ணவே முடியாது இல்லை, ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பூட்டு. ஸோ அதில் நேரோ ஸ்ப்ரே வச்சு கரெக்டாக எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் அடிக்கிறேன். நான் அடித்ததுமே உங்களுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி கருப்பு கலராக வர்றதை பார்க்கலாம். ஒரு மாதிரி துரு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துடுது. ஸோ நான் லைட்டாக அடித்து ஸ்ப்ரே பண்ணி வைக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எப்போயுமே ஒரு 5 minutes to 10 minutes வச்சுருங்க. வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் நீங்கள் அடித்து நான் அந்த வச்சிருந்த இடத்த பார்த்தீங்கனாலே எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அடுத்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்படி இல்லை டூத் ப்ரஷ் போகிற மாதிரி இடம்னா டூத் ப்ரஷ் வச்சு தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தொடச்சாச்சு. இப்போ தொடச்சிட்டு லாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வருது. ஜஸ்ட் ஒன் ஸ்வைப்லேயே வந்து கரெக்டாக எப்பயும் போல் புது பூட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி பூட்டு உங்கள் வீட்டில் இருக்குது, எந்த மாதிரி லாக் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி அடித்து வச்சுட்டு ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் உங்களுக்கு சூப்பர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மழை சீசனில் கதவு வந்து க்ரீச்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மாதிரி கதவாக இருந்தாலும் சரி, அது கிரில் கேட்டாக இருக்குது இல்லை இந்த மாதிரி மத கதவாக இருக்குது, எதுக்காக இருந்தாலும் அந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னா ஜஸ்ட் wd40 நேரோ ஸ்ப்ரே வச்சு நான் அடிக்கிறேன். ஏன்னா கார்னருக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் அடித்து ஒரு 5 minutes விட்டுருங்க. 5 minutes விட்டுட்டு லைட்டாக தொடச்சிட்டு நீங்கள் திறந்து சாத்துனீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே அந்த க்ரீச் சத்தம் இருக்க மாட்டேங்குது ஒரே தடவையில். ஜஸ்ட் நான் ஆடியோ வந்து மியூட் பண்ணிட்டேன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த சவுண்டோடைய கைத்தட்டுற சவுண்டோட காட்டுறேன். சுத்தமாக அந்த கதவில் இருந்த க்ரீச் சவுண்ட் வந்து போயிடுச்சு. சேம் தான் நம்மளோட கார் விண்டோ டோர் இருக்குல்ல, காரோட டோர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதோட ஹிஞ்சஸ்லையும் லைட்டாக நீங்கள் wd40 ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 minutes விட்டுட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தால் தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் ரொம்ப எபீடியண்ட்டாக தெரியும். கரெக்டாக நமக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், நம்மளோட நம்பர் பிளேட்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற மெட்டல் இதெல்லாம் இருக்கிறதுல அதில் உங்களுக்கு எந்த துரு பிடிச்சிருக்கு, எந்த ரொம்ப கரையாக இருக்குது, ரொம்ப வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் அதை ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 minutes to 5 minutes வச்சுட்டு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப நீட்டாக புதுசு மாதிரி ஆகிடும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில். ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸும் அதே மாதிரி தான். எந்த இடத்துல இருக்க ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி போயிடும். நான் வந்து வாஷ் பேஷன் டேப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஜஸ்ட்டு ஒயிட் ஸ்ப்ரேயில் வந்து நான் அது ஃபுல்லாக அடித்து வைக்கிறேன். அடித்து வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் டூத் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைனா நான் வந்து இன்றைக்கி ஒரு சிலிக்கான் மோல்டு மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன். தேய்ச்சி விட்டுட்டு கழுவுனீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே பிஃபோர் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் இருக்குது, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு இல்லை வாட்டர் ஸ்டெயின்ஸ் எங்கே வேணாலும் இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு பெரிய தொல்லை நம்மளோட மான்சூன் நேரத்தில் நமக்கு இருக்கிறது வந்து இந்த ஷூஸ் தான். ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி ஃப்ளேக்கி ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு டாப் அண்ட் சைடில் நீங்கள் வந்து wd40 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லாக சைடில் வந்து ஸ்ப்ரே பண்ணி வைக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக நான் வந்து ஒரு 5 minutes விட்டுட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடக்கிறேன். தொடச்சதுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். நான் ரெண்டுமே 1 by 1 தனியாக காட்டுறேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அது ட்ரை பண்ணி இப்போ ஒரு 1 week ஆகுது, ஆனால் அப்பயுமே இன்னுமே அப்படி தான் இருக்குது. ஸோ ஈரம் பட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும் அப்படின்லாம் இல்லை. அது கிளியர் பண்ண மாதிரியே இன்னுமே இருக்குது. ஸோ நீங்கள் பழைய ஷூவையும் புது ஷூவையும் இப்போ பக்கத்தில் வச்சு பார்த்தாலே, ஒன்று யூஸ் பண்ணது ஒன்று யூஸ் பண்ணாதுன்னு பக்கத்தில் வச்சு பார்த்தாலே ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் சூப்பராக தெரியுது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் செயின் மட்டும் இல்லை, நம்ம பிளான்டர்ஸ்லாம் மேலேருந்து தொங்க விடுறோன்னா எந்த மாதிரி இந்த மாதிரி இரும்பு செயின்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நாள்லேயே துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும், அதுவும் இந்த மான்சூன் சீசனில். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் வந்து ரொம்ப உயரமாக இருந்ததால் நான் கலட்டலை, பட் நீங்கள் கழட்டி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டீல் ப்ரஷ் வச்சு தொடச்சி எடுக்கிறேன். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அப்படியே புதுசாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைட்டாக இருக்கிற துருப்பிடிச்ச மாதிரி இருக்கிற டோர்ஸ், இந்த டோரில் ஃபுல்லாக இந்த ஹேண்டில்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் wd40 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். அந்த துருவெல்லாமும் உங்களுக்கு சீக்கிரமே போயிட்ட மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு தொடச்சி விட்டிங்கனாலும் ஏதோ பாலிஷ் போட்ட மாதிரி பலன்னு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இந்த சீசனில் நமக்கு தேவையான ஒரு விஷயம் கொடை தான். ஸோ கொடை வந்து ரொம்ப வந்து நம்ம இந்த சீசனில் மட்டும்தான் எடுப்போங்கிறதுனால இதில் பார்த்தாலே தெரியும் லைட்டாக துருப்பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டைட்டாலாம் இருக்குது. ஸோ நான் அதனால் ஒயிட் ஸ்ப்ரேயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுமோ அங்கெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா தொடச்சிட்டு திருப்பி நான் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அந்த துரு இருக்கிறதெல்லாமும் நல்லா போயிருக்கிறது தெரியுது. அந்த கரை இருந்ததெல்லாமும் நல்லா போயிருக்கிறது தெரியுது. ஸோ ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இதுவுமே. உங்களோட பால்கனி ரெயிலிங் இல்லை நான் வந்து மாடியில் வந்து மொட்டை மாடியில் இந்த மாதிரி இரும்பு படி போட்டிருக்கோம். இங்கே தண்ணியெல்லாம் பட்டு சில சமயம் துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட WD-40 ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே ஒரு ப்ரஷ்ஷால் தேய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ தேய்ச்சி வச்சதை திருப்பி துணி கொண்டு அப்படியே துடைக்கிறேன். ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக 100% போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் நல்ல ரிசல்ட் தெரியுது. சேம் இந்த மாதிரி பிளான்ட் கட்டர்லாம் இருக்கும்ல, இதில் மண்ணும் புழுதியமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் அப்படி தான். நமக்கு அது பார்க்க நல்லா இல்லைங்கிறதும் ஒன்று, கட் பண்ணுறதும் ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி WD-40 வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் இதை வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுனாலும் க்ளீன் பண்ணலாம். நான் எல்லாத்துக்குமே ஒரே மைக்ரோஃபைபர் டவலை ஒரு இடத்துல ஒரு சைடில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. நல்லா க்ளீன் ஆனதோட கட் பண்ணவும் ஈஸியாக வருது. அந்த துருவெல்லாம் போனதுனால கட் பண்ணவும் ஈஸியாக வருது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா வந்து ரோஜா செடி முளைக்கணுமோ அங்கெல்லாம் நான் கட் பண்ணி விடுறேன். இது இன்டீரியர் மட்டும் இல்லை, நம்மளோட பைக் எக்ஸ்டீரியர்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஆயில் வாஷ் பண்ணிட்டு வந்தால் வாட்டர் வாஷ் பண்ணி ஆயிலெலாம் தேய்ச்சி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபினிஷில் ஆகிடுது. ஸோ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கும் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும். சேம் இந்த ஸ்க்ரூக்குள்ளெல்லாம் உங்களுக்கு வந்து துருப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட நேரோ ஸ்ப்ரே வச்சு அதில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பளபளன்னு ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ்லாம் மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்க இடத்துக்கு எங்கெல்லாம் நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் காமிச்சிருப்பேன். ஸோ எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்மளால் சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ப்ராடக்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நேரோ ஸ்ப்ரே, ஒயிட் ஸ்ப்ரே அப்படின்னு 2 ஸ்ப்ரே இருக்குது. 2 சைஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லா டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Have a great day. Bye.